ஷேய் பிரம்மா பிரம்மா பேசுகிறேன். நாங்கள் கணக்கு விடுறதில்ல, உங்களுக்கு ஒரு தமாஷா இருக்காங்கடா, கேலியார் கேலி கிண்டலாடா இருக்கு லாயருக்கு பூரா அப்படிங்காரு நீதி அரசர் சொல்லுதார். ஐயா நான் போடுற கணக்கு கேலி கிண்டலா இருக்கு அப்படின்ட்டார். ஏண்டா கைலாசத்தில் கணக்கு விடாமல் ஒரு பிட்டு விடாமல் கணக்கு எடுத்து வச்சுருக்காரு. அப்போ லாயரை வச்சு வெளியில் ஆடுதான், லாயரை வச்சு தான் வெளியில் ஆடுதான். ஒரு பூமியை சொத்தை அழிக்கிறது, பில்டிங்கை கட்டுறது, 2ஆம் நம்பர் தொழில் பார்க்குறது, என்னென்ன செய்யணுமோ வெட்டு குத்து எல்லாமே அனைத்தும், குளத்தில் மண்ணல்லுறது எல்லாமே லாயரை வச்சு ஆடுதான். அப்போ ஆட்சி ஆள்றது யார்? டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுறது யார்? அதான் வழக்கு அறிஞர், அதான் வழக்கறிஞர் லாயர். எப்படி அதானே? இல்லை உன் குடும்பி எங்கள் கையில் இருக்குன்னு தெம்பா போவான் யார்? லாயர், ஆணும் பெண்ணும். இப்போ புரியுதா? இப்போ உலகத்தை ஆள்றது லாயர். கணக்கு வந்துருச்சா துஷ்டு? அப்போ பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது லாயர். புரியுதா? கணக்கு ஒரு கணக்கு கைலாசத்தில் தப்பு நடந்தால் அந்த தப்புக்கு கணக்கு எடுப்பார். விளக்கு பூமியில் சாமி பீடம் இடிச்சா என்ன சட்டம்? விளக்கு இடிச்சிருக்கான் என்ன சட்டம்? பயிர், சின்ன பயிர் சேசிப்பி வண்டி வச்சு நசுக்கி உள்ள இருக்க 2 சிலை இடிச்சிருக்கான். சிலை இடித்ததுக்கு என்ன சட்டம்? புரியுதா? அப்போ அத்து மீறி செய்கிறது யார்? கவர்மெண்ட் லாயர். சிலுவத்தூர் OS 164 கேஸ் நம்பரில் கவர்மெண்ட் லாயர். இடிடா பிளாட்டை போடுறா அப்படின்னு விட்டவன் லாயர். அப்போ ஆட்சி ஆள்றது யார்? ஆட்சி ஆள்ற யார்? நீதிமன்றம் கோர்ட்ஸில் ஜட்ஜி ஆண் பண்ணி கலப்பா. கணக்கு சாமி விடுறதுல அவனுக்கு கேனத்தனமாக இருக்குது. லாயர்களுக்கு பூரா இந்தியா நாடு முழுவதும் நாங்கள் கணக்கு கொடுக்கறது கேனத்தனமாக இருக்குது. கேனப்பையை நாங்கள் கொடுக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். காற்று வழியாக ஒரு நோய் விட்டாருன்னா சுண்டி செத்து போவான். யாராக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் உலகத்தில் பூமியில் அவர் பார்த்து கொண்டே இருக்கார். புரியுதா? நான் இறங்கி நீதி நியாயத்தை இடம் பிடிச்சி நிற்க என் கணக்கு ஏன் வரல அப்படிங்கார் நீதி அரசர். அப்போ ஆட்சி ஆள்றது லாயர் தான் ஆளுதான். இப்போ புரிஞ்சிருச்சா? 100க்கு 100 பூமியை கெட்டி ஆள்றது லாயர். ஆனால் நீதிபதி ஜட்ஜி எல்லாமே மனசு நொந்துதான் உட்காந்து எல்லா வேலையும் நடக்கு. பாய்ப்பு இதுக்கு யார் முற்று இப்படி செய்தானே, பாய்ப்பே இப்படி பெட்டிஷன் போடுதானே, பாய்ப்பே இந்த பாரு இந்த குடும்பம் பாவம் 20 வருஷமாக சொத்துக்காக கேஸு நடக்கு, இதில் ஓட்டை இருக்குது இதில் ஓட்டை இருக்குன்னு பெட்டிஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அதான் கைலாசத்தில் வருதில்ல 2000 OS 164 2013 ஐயா ஏற்றிருக்காரு. அதான் ஐயா தான் ஏற்றுனது, வேறு யாரும் ஏற்ற முடியாது. ஐயா மகனை கோர்ட்டில் ஏற்றி விசாரிப்பான். ஓடா நான் வரேன்டா அப்பே சொன்னவர். புரியுதா? அது இவனுக்கு தெரியாது. ஒரு ஆள் மூலியமாக இவன்கிட்ட நின்று ஈசனே பேசினார். ஓடா கேஸு ஏறுறா, நீதிமன்றத்தில் ஏறுறா, நீதிமன்றம் ஏறுறா அப்படின்னு ஏறுனா அப்போ கவர்மெண்ட் லாயர் விசாரிக்கான். அப்போ கோயில்களை பூரா இடிக்க சொல்கிறது அடிக்கிறது. இப்போ இவன் மாட்டிக்கிட்டான் லாயர் பூரா. அப்போ அந்த கணக்கு எடுப்பார். உள்ள பயிர்களை சின்ன பயிர்களை இடித்து நசுக்கி சேசிப்பி வச்சு இடித்து அடியாட்களை அனுப்பி செஞ்சது இவன். காவல்துறை நான் பார்த்துக்கிட்டேன், நீ போ. அப்போ காவல்துறை ஃபோன் பண்ணியாச்சு, அந்த இடம் அப்படி தான் இருக்கும், நீ பேச உங்கள் வேலையை பார். அப்போ நுப்பாட்டுறது யார்? லாயர். காவல்துறையை அணைச்சி எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகிறான் லாயர். இப்போ புரியுதா? தப்பு செய்யக்கூடாது. உன் பொண்டாட்டி பிள்ளையில விளங்கணும், நல்லா இருக்கணும், இல்லைன்னா விளங்காமல் போயிடும், கை கால் கூட வராமல் போயிடும். புரியுதா? இதுக்கு கூட பெட்டிஷன் அடி அப்படிங்காரு. பெட்டிஷன் ஆடுறா, நான் போடுற கணக்கு பெட்டிஷன் ஆடுறா அப்படிங்காரு நீதி அரசர். முக்கால் சத்தியம், வழக்கு ஆடக்கூடாதுன்றார், வழக்கு எதுவுமே தொடக்கூடாதுன்னாரு, வழக்கு ஆடக்கூடாதுன்னாரு. நான் உட்கார்ந்துருக்கேன், நீதி அரசர் கணக்கு போட்டிருக்கேன் எடுக்கல அப்படிங்கார். இல்லையா சொல்லி முடிச்சிருவோம்ட்டார். பூமியன் கீழே மாற தூக்குவேன், கீழே மாற அமுக்குவேன், மேலே மாற தூக்குவோம்ட்டார், அழிச்சிருவோம்ட்டார். இப்போ 100க்கு 100 லாயர் கணக்கை முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறாரோ அது செய்வார். உள்ளே இடிச்சிருக்கான் அந்த இவன்
இவ்வளோ நாள் இவ்வளவு தப்பு பண்ணி வச்சுருக்கான். அப்போ அது டக்குன்னு எடுக்கணுமா இருக்கணுமா நீதிமன்றத்தில்? அப்போ நீதிமன்றம் கிடக்குன்னு வெளியில் அலையுதான். புரியுதா? ஆனால் லாயரு எல்லாம் கேட்டுக்கோ, தப்பு இருந்தால் ஐயா உட்கார்ந்த உடனே எல்லா நீதிமன்றத்திலையும் தப்பு கணக்கு இருந்தால் தண்டனை நீ வாங்கித்தான் ஆகணும். நீதி அரசர் போட்டார், நீ வாங்கித்தான் ஆகணும்ட்டார். தப்பு கணக்கு அந்த அதுக்கு தான் தப்பு கணக்கு. ஒவ்வொரு நீதிமன்றத்தில் பெட்டிஷன் இருக்குல்ல, யார் யார் பேரில் இருக்குது, யார் யார் பேரில் நடத்துத, யார் பேரில் இவ்வளோ பெட்டிஷன் இருக்குது, எதுக்கு அப்படிங்கிற கணக்கு செகண்டில் முடிச்சிருவார். இராணுவத்தை வச்சு தான் முடிப்பார். முக்கால் சத்தியம் இராணுவத்தை எடுக்கல. நீ மாட்டால் மாட்டுவார். நீ மாட்டணும்ல, லாயர் மாட்டணும். மாட்டாமல் இருக்கிறதுனால தான் வெளியில் அளவுக்கு மீறி பூமியை பாழாக்கிட்டான். அறிவோடு எனக்குப்பா முக்கால் சத்தியம் பிரமா சொல்லுதேன். பஜா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பேப்பர் அடிச்சு விட்டு பாழாக்கிட்டான். எவ்வளோ மோசத்தில் போகுது முக்கால் சத்தியம்.